தளபதி விஜய் அவர்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவை ஆளப்போவதுதான் யார்? 100% உண்மையான பதில். வாங்க யாருன்றத பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கெஸிங்ல அது யாரா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடிப்பு நாயகன் சூர்யா அவர்கள் ரொம்ப வருஷமா கம்பேக் கொடுக்க முடியாம தவிச்சிட்டு தாங்க இருக்காரு. லோகோல எஃபோர்ட் போட்டிருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில வீணா போச்சு. ரெட்ரோல மாஸ் பண்ணிருந்தாலும் இதெல்லாம் கம்பேக் இல்ல அப்படின்னு சூர்யாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்க நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ். அடுத்து நம்ம சிம்பு அவர்கள் இனிமே இங்க நான் தான் ரங்கராயா சத்யவேல் அப்படின்னு மேடையில சொன்னது படம் பார்க்கறப்பதான் நமக்கு புரிஞ்சது. அடுத்ததாக நம்ம தனுஷ் அவர்கள் இட்லி கடை தடமாறி போனாலும் குபேரால என்னடா பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஆக்டிங்ல நம்ம தனுஷ் அவர்கள் சும்மா பிரிச்சு மேஞ்சிட்டாரு. ஆனா இந்த குபேரா திரைப்படம் வந்து நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மத்தியில கொஞ்சம் பெருசா போய் சேரவே இல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதும் புரியல. இதை தாண்டி தனுஷ் அவர்கள் ஒரு தரமான சம்பவக்காரர் தான். பட் இப்ப டைம் சரியில்லை போல. சோ இந்த சூழல்ல தல அஜித் அவர்கள் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணா கூட அது 2 வருஷத்துக்கு ஒன்னா தாங்க ரிலீஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஜெயிலர் 2க்கு அப்புறமா ஒரே ஒரு படம் மட்டும் நடிச்சிட்டு சினிமா கரியரை க்ளோஸ் பண்றாரு. உலக நாயகன் கமலஹாசன் அவர்களோ திடீர்னு வருவாரு, அவரே திடீர்னு போயிடுவாருங்க. இந்த வரிசையில இருக்க நம்ம சியான் விக்ரம் அவர்களும் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்தாலும் தமிழ் சினிமாவை ஆள்வது கொஞ்சம் கடினமான விஷயம் தாங்க. அப்ப யார் தான் இந்த தமிழ் சினிமாவை ஆள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% சிவகார்த்திகேயன் தாங்க. தளபதி விஜய் அவர்கள் சரியான ஒருத்தர் கிட்ட தாங்க துப்பாக்கியை கொடுத்திருக்காரு. அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் உன்னை சுட்டுருவேன்.